உங்க எல்லாத்துக்குமே இனிய குடி படுவா. இன்னைக்கு என்ன பார்க்கும்போது ஏதோ பக்காவான மகாராஷ்டிரியன் செய்ய போறேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. சோ இன்னைக்கு மகாராஷ்டிரியன்களுக்கு பிடிச்ச உணவான அப்புறம் எனக்கும் பிடிச்ச உணவான பூரன் போலிய செய்ய போறோம். சோ இப்ப பூரன் போலிய செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மேக்னாஸ் ஃபுட் மேஜிக்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லன்னு எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணலாம். சோ எப்பவும் என்னோட இணைஞ்சிருங்க. அதோட உங்க கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா மறந்துடாதீங்க. பூரன் போலிய செய்யறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஸ்டஃபிங்க செஞ்சுக்கிறேன். சோ நான் ஃப்ளேம இப்படி திருப்பிக்கிறேன் இந்த மாதிரி. இது என்கிட்ட இருக்கிற வேக வச்ச கொண்டக்கடலை பருப்பு. மகாராஷ்டிரியன் பூரன் போலிய கடலை பருப்புலயும் குஜராத்தி பூரன் போலிய துவரம் பருப்புலயும் செய்யப்படுது. இத நான் ஏற்கனவே கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. அதுல எதுவுமே நான் போடல, அப்படியே கழுவி பிரஷர் குக்கர்ல ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வேக வச்சிருக்கேன். அதனால இந்த பருப்பை எடுத்திருக்கேன். இப்ப நான் இந்த கடாயில கொஞ்சமா இந்த நெய்ய சேர்த்துக்கிறேன். இது தூப் அப்படின்னா நெய்னு சொல்லுவோம். இத நான் இப்ப இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த தூப் அப்படிங்கிற வார்த்தைலாம் நான் என் அத்தை கிட்ட கத்துக்கிட்டேன். சோ கொஞ்சமா இதுல நெய்ய போட்டாச்சு இந்த மாதிரி. அடுத்ததா இப்ப நான் இதுல இந்த பருப்பை எடுத்து இதுல சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்ப இந்த பருப்பு கூடவே நான் இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கும் போது இந்த இனிப்பு வகைலாம் இருக்குல்ல, அதை செய்யும் போது அந்த இனிப்பை அது நல்லாவே தூக்கி கொடுக்கும். அதனாலதான் ஒரு சிட்டிகை மஞ்சளை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. மஞ்சளை சேர்க்கறதுனால பூரன் போலியோட கலர் ரொம்ப அருமையா இருக்கும். சோ இது ஒரு சிட்டிகை மஞ்சள். இதை இப்போ தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்ப இதோட உள்ள இருக்கிற அந்த இனிப்பு சுவைய நீங்க உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இங்க ஒரு பவுல் நிறைய பருப்பை எடுத்திருக்கேன். இதோட சேர்த்துக்க நான் 3/4 கப் வெள்ளம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல இருந்து ரோட்டி லேயர் வெளியில வரும்போது இதோட இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாகும். சோ இப்ப 3/4 கப் வெல்லம் போட்டாச்சு. இப்ப இங்க இந்த வெல்லம் உருகிற வரைக்கும் இதை சமைச்சுக்கலாம். நல்லா மாவு மாதிரி வர வரைக்கும் இதை நம்ம சமைக்கணும். அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை இப்ப கலக்கிக்கலாம். இதை நம்ம தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த கடலை பருப்பு இருக்குல்ல, அது பேன்ல ஒட்டிக்கும். இப்ப என்னோட வெல்லம் நல்லா உருகிருச்சு. இந்த சமயத்துல நான் கொஞ்சம் இந்த ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். இது 2ல இருந்து 3 வரை இருக்கிற ஏலக்காய் தூள். பூரன் போலியில ஏலக்காய் பொடி இல்லாட்டி அப்புறம் வாசனையும் வராது. இப்ப இது என்னோட ஃபேவரட்டான ஜாதிக்காய் தூள். நட்மேக் இருக்குல்ல, அதோட தூள் தான். இத நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. இந்த பூரன் போலியில ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் இல்லைன்னா பூரன் போலியில வாசனையே வராது. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இத நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி. இப்ப நம்ம அத கலந்துட்டு அடுத்ததா நான் இங்க கிண்ணத்தை எடுத்திருக்கேன். அதுல கோதுமை மாவை ஒரு 1/2 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த சளிச்ச மாவையும் இதுல சேர்த்துக்கிறேன். இது பூரன் போலிய ரொம்ப மென்மையாக்கும். அடுத்ததா இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. அப்புறம் இதுல மஞ்சத்தூள் சேர்க்கலாம். அடுத்ததா மாவுல நான் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு எண்ணெய இதுல கலந்துக்கிறேன். இப்ப பூரன் போலியோட ஸ்டஃபிங் தயாராயிருச்சு. நான் இத ஒரு பவுலுக்கு இப்ப மாத்திக்கிறேன். சோ இது நல்லா குளிர்ச்சியா மாறிடும். அறையோட வெப்பநிலையில இருக்கும்போது தான் இந்த ஸ்டஃபிங்க நம்ம பூரன் போலியில ஸ்டஃப் பண்ண முடியும். நான் இப்ப இத ஒரு பவுலுக்கு இப்படி மாத்திக்கிறேன். இப்போ பூரன் போலியோட ஸ்டஃபிங்க நான் தனியா எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி. ஏன்னா அறையோட வெப்பநிலையில எனக்கு வேணும். பாருங்க, இப்ப நான் மாவை தயார் செஞ்சுக்கிறேன்.
இந்த மாதிரி இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்புறம் இத மென்மையான மாவா செய்யணும். இப்போ ஸ்டஃபிங் ஆறிடுச்சு. அப்புறம் ஸ்டஃபிங்கும் ரெடி, கூட மாவும் ரெடியா இருக்கு. இப்போ உடனடியா நம்ம பூரன் போலிய சுருட்டிக்கலாம். அடுத்ததா நான் கொஞ்சமா மாவை எடுத்துட்டு இப்போ இதுல பூரன் போலியோட ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்ப நான் இத ஒரு சின்ன லட்டு மாதிரி செஞ்சுக்கிறேன். இதை இப்படி நடுவுல வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி மூடிக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே இது ஆளு பரோட்டா மாதிரி செய்வோம். ஆனா ஆளு பரோட்டா மாதிரி உருட்டலாம் மாட்டோம். ஏன்னா ஆளு பரோட்டா கொஞ்சம் தடிமனா இருக்கும். ஆனா பூரன் போலி லேசா தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ பாருங்க, இது தயாரா இருக்கு. கொஞ்சம் உலர்ந்த மாவை எடுத்து இப்படி தூவிக்கிறேன். இப்ப பூரன் போலிய லேசான கைகளால இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் இந்த பூரன் போலிய நல்லா தேய்ச்சிட்டேன். இப்ப லேசான கைகளால எடுத்துட்டு பேன்ல வச்சு இத நேரா சுட்டுக்கலாம். இப்ப இதோட 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய்ய தடவி சுட்டுக்கலாம். அப்புறம் இதே மாதிரி இன்னும் ஒரு பூரன் போலிய செஞ்சுக்கலாம். இப்ப இந்த பூரன் போலியில நான் கொஞ்சமா எண்ணெய தடவிட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். இப்ப பூரன் போலி ரெடி ஆயிருச்சு. நான் இப்ப இத ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப இதே மாதிரியே 2வது பூரன் போலியும் தயார் செஞ்சுக்கிறேன். இது பூரன் போலி ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் எடுத்துக்கிறேன். இப்ப இத நான் பாலோட பரிமாறிக்கிறேன். இப்ப பூரன் போலிய இந்த தட்டுல இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் நான் இத குளிர்ந்த பால் கூட இன்னைக்கு பரிமாறுறேன். குடி படுவா ஸ்பெஷல் பூரன் போலி ரெடி ஆயிருச்சு.